வணக்கம் நண்பர்களே, இது சொல்லின் செல்வன் ரிவ்யூஸ். இன்றைக்கி நாம் எல்சிவி மார்க்கெட்டில் அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்க படா தோஸ்த் வண்டி என்ன காரணத்தினால அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு 4-5 முக்கியமான காரணமாக நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. இன்றைக்கி லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் இந்த செக்மெண்ட்டில் 4 வீலர் செக்மெண்ட்டில் ரொம்ப அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்க ஒரு வண்டின்னு பார்த்திங்கன்னா அது அசோக் லைலண்டோட படா தோஸ்து. இந்த வண்டி அதிகமாக விற்பனை ஆகிறதுக்கு ஒரு 5-6 காரணங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, ஒன்று அதனுடைய பேலோடு. இப்போது 1860 கிலோ வண்டியில் லோடு ஏற்றக்கூடிய வெயிட் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல பேலோடு கெப்பாசிட்டியாக இருக்குது. டாடா ஏஸ்லாம் பார்த்திங்கன்னா 750 800 கிலோ தான். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி 1860 கிலோ அப்படிங்கிறது ஒரு நல்ல பேலோடு. அதுக்கு மேலே கஸ்டமருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 3 டன் 2500 3000 கிலோ வரைக்கும் கூட ஏற்றுறாங்க நார்மலாக. அது ஒரு முக்கியமான காரணம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த லைலாண்ட் அப்படின்ற பிராண்டு மேலே மக்கள் வச்சுருக்கிற ஒரு நம்பிக்கை. இந்த வண்டி வந்து 2 வீலரில் எப்படி டிவிஎஸ் கம்பெனி வந்து தமிழ்நாட்டு வண்டியோ, அதுபோல் 4 வீலரில் அசோக் லைலாண்ட் அப்படின்றது ஒரு தமிழ்நாட்டு வண்டி, தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய வண்டி அப்படின்றது ஒரு நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான விஷயமா இருக்குது. குறிப்பாக தென்னிந்தியாவில், சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க அதிகமான வண்டிகளை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அசோக் லைலாண்டு. அதன் அடிப்படையில் வந்து மக்களுக்கு இந்த லைலாண்ட் என்ற பிராண்டு மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்க வந்து ஒரு சின்ன வண்டி விட்டுருக்காங்க அப்படிங்கும்போது மக்கள் தைரியமாக நம்பி அந்த வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அடுத்தது வந்து டிரைவர்ஸ் சாய்ஸு. ஆல்ரெடி ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் பெரிய வண்டிகளில் லாரிகளில் ஓட்டிகிட்ருக்குங்க டிரைவருங்க. வண்டி போடணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து லைலாண்டை தான் சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு லைலாண்ட் வண்டியில் டிரைவராக இருந்திருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து தோஸ்த் வண்டி நல்லாயிருக்கு, கண்டிப்பாக அந்த வண்டி எடுக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையில் அவங்களே புது வண்டி எடுக்கும்போது நிறைய பேர் டிரைவர்ஸ் வந்து படா தோஸ்து இல்லை தோஸ்த்தை தான் லைக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அதன் மேலே உள்ள நம்பிக்கை. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதனுடைய சர்வீஸ் நெட்வொர்க்கு அக்ராஸ் இந்தியா வந்து இந்தியாவோட எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு குறிப்பிட்ட 50-60 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல கண்டிப்பாக இவங்க லைலாண்டோட சர்வீஸ் சென்டர் இருக்குது. அதன் கூட அவங்களுடைய ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி ஈஸியாக கிடைக்கிது. இது வந்து அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் பிரச்சனை இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு கஸ்டமர்ஸுக்கு வந்து அவங்க பண்ணி தரதுனால வந்து இந்த சர்வீஸ் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. மற்ற பிராண்ட்லாம் நீங்கள் மஹேந்திரா, டாட்டாலாம் போகும்போது நீங்கள் வந்து சர்வீஸ் பிரச்சனை நிறைய வருது. ரொம்ப அதிகமான கிலோமீட்டர் கிராஸ் பண்ணால் தான் ஒரு சர்வீஸ் சென்டர் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அசோக் லைலாண்டை பொறுத்தவரையிலும் ரொம்ப கம்மியான கிலோமீட்டர்லேயே ஹைவேஸில் ஒரு சின்ன சின்ன சர்வீஸ் சென்டர் இவங்க வந்து நிறைய இடத்துல ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு கஸ்டமருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான விஷயமா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த வண்டியில் வந்து டெஃப் ஆயில் கிடையாது. மற்ற எல்லா 4 வீலர் கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டிக்கும் டெஃப் ஆயில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், டாடா ஏசி, இன்ட்ராவுக்கு இருக்குது. மஹேந்திராவில் அது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்துருக்க வீரோ, பொலிரோக்கெலாம் இருக்குது. மற்ற கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் டெஃப் ஆயில் இருக்குது. ஆனால் அசோக் லைலாண்டில் இந்த தோஸ்த் சீரியஸுக்கு மட்டும் டெஃப் ஆயில் கிடையாது. இதுவே அவங்களுடைய பெரிய வண்டியில் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் வந்து டெஃப் ஆயில் இருக்குது. ஆனால் சின்ன வண்டியில் இந்த தோஸ்த் சீரியஸ் எந்த வண்டிக்குமே அவங்களுக்கு டெஃப் ஆயில் கிடையாது. இது கஸ்டமர்ஸுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டும்போது கண்டிப்பாக 1000 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு ஒரு 50-60 லிட்டருக்கு டீசல் பிடிக்குதுன்னா மினிமம் ஒரு 5 லிட்டராவது நீங்கள் டெஃப் ஆயில் ஊற்ற வேண்டியிருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரோட விலை குறைந்தபட்சம் 70 ரூபா விற்கிது. அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 350 ரூபா உங்களுக்கு ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டிங்கன்னா ஒரு 350 ரூபா இது உங்களுக்கு டெஃப் ஆயிலே மிச்சமாகுது. அதை வந்து டிரைவர்ஸு, ஓனர்ஸ் நிறைய பேர் கணக்கு போட்டு பார்க்கும்போது அது ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியுது. டெஃப் ஆயில் இல்லாதது இந்த வண்டியோட சேல்ஸுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதனுடைய பெஸ்ட்டு ரீசேல் வேல்யூ. இந்த வண்டியோட ரீசேல் வந்து மார்க்கெட்டில் மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. லைலாண்டுன்ற பேருக்கும் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இவங்க ரொம்ப சக்ஸஸ் ஆகிட்டாங்க தோஸ்துன்ற சீரீஸை வச்சு அப்படின்றனாலையும் இந்த வண்டியோட ரீசேல் வேல்யூ வந்து ரொம்ப பெஸ்ட்டு ரீசேல் வேல்யூவாக இருக்குது. இன்றைக்கி வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் ரீசேலில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வண்டி தான். தோஸ்த் சீரீஸ் தான் ரீசேலில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது என்னுடைய காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய பிராண்ட் வேல்யூ தான். பெரிய வண்டியில் லைலாண்டுன்றது ஒரு பெரிய பிராண்டாக இருக்குது. அவருடைய ஸ்பேர்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, விலை கம்மியாக இருக்குது அப்படின்றனால அதை பேஸ் பண்ணி சின்ன வண்டிகள்லையும் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து தோஸ்த் வந்து ஒரு நல்ல ரீசேல் வேல்யூவாக இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இதனுடைய வந்து ரெகுலர் அப்டேட்டு. இவங்க வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வண்டிகளுக்கு அடுத்தடுத்த பாசிங் லோடுக்கு அப்டேட் கொடுத்துட்டே வராங்க நல்ல நல்ல வண்டிகளாக.
இப்போ உங்களுக்கு வந்து தோஸ்தில் வந்து நார்மல் வண்டி ஒரு 1200 கிலோ பேலோடில் ஒரு வண்டி லான்ச் பண்ணாங்க அவங்க, சாதாரண தோஸ்ன்ற பேரில். அப்புறம் தோஸ்த் எல்எஸ்ன்ற பேரில் ஃபஸ்ட்டு ஒரு வண்டி லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிலோமீட்ரு வெயிட்டு ஜாஸ்தி ஆக்கி அதுக்கப்புறம் வந்து தோஸ்த் ப்ளஸ்ன்ற பேரில் ஒரு வண்டி லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது அப்டேட் கொடுத்து இப்போ படா தோஸ்த்துன்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா படா தோஸ்த்தில் i3, i4, i5 அப்படின்ற மாதிரி பாசிங் லோடு அதிகப்படுத்தி இன்றைக்கி 2850 கேஜி வரைக்கும் பாசிங் லோடு கொடுக்க அளவுக்கு அவங்க வந்து இப்போ i5 அப்படின்ற வரைக்கும் வண்டி கொண்டு வந்துட்டாங்க அவங்க. அதாவது 2850 கிலோ பேலோடு ஏற்றக்கூடிய படா தோஸ்து கூட இப்போ அவங்ககிட்ட வந்துருச்சு. இது வந்து கஸ்டமரோட நீடுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அவங்களுக்கு. 1200 கிலோவிலேருந்து 3000 கிலோ வரைக்கும் லோடு ஏற்றக்கூடிய வண்டி வேணும் அப்படின்னா அந்த சீரீஸ் எல்லாமே தோஸ்தில் இருக்குது. அது வந்து தோஸ்த் தவிர்த்து வேறு ஒரு வண்டி நம்ம போக தேவையில்லை அப்படின்னு. இப்போ ஒரு 1200 கிலோ போதுன்றவங்க ஒரு வண்டி எடுக்கிறாங்கன்னா திரும்ப அவங்களுக்கு அதிகமான பேலோடு வேணும்னா அந்த வண்டியவே அவங்க கம்பெனியில் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 2500 கிலோ உள்ள வண்டி கூட அவங்க மாற்றிக்கலாம். அந்த மாதிரி அப்டேட் அவங்ககிட்ட இருக்குது. அது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இதுவே மற்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிலோவில் வண்டி வேணும்னா அதை எடுத்துகிட்டு திரும்ப ஒரு 3000 கிலோ பாசிங் லோடு ஏற்றுற மாதிரி வண்டி வேணும்னா அதை கொடுத்துட்டு வேறு வண்டி தான் வேறு பிராண்டில் போய் தேடுற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாததுனால அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது கஸ்டமர்ஸுக்கும் சரி கம்பெனிக்கும் சரி. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான காரணம். இதெல்லாமே தாண்டி ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் இவங்க தான் டாட்டாவுக்கு அப்புறம் டாடா ஏஸுக்கு அப்புறம் ஒரு நல்ல பேலோடு ஏற்றக்கூடிய வண்டி இவங்க தான் மார்க்கெட்டில் கொடுத்துருக்காங்க. முதல்ல டாடா ஏஸ் வந்தது 750 கிலோ பாசிங் லோடு வச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இவங்க ரிலீஸ் பண்ணும்போதே ஒரு நல்ல ஒரு 1000 கிலோவுக்கு மேலே பாசிங் லோடு வச்சு ஒரு வண்டியை இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை அப்படியே இவங்க கண்டினியூஸாக சக்ஸஸாக கொண்டு வந்துட்டாங்க மார்க்கெட்டில் டாடா ஏஸுக்கு அப்புறம் முதல்ல வந்த வண்டி அப்படின்றதுனால அந்த லாங் டேர்ம் டியூரபிலிட்டி அவங்க கஸ்டமர் மத்தியில் இன்னும் அப்படியே இருக்குது. அதை அப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே வராங்க. அதனால் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் அவங்க நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷனில் வந்து நிற்கிறாங்க. இது எல்லாமே இவங்களுடைய பாசிட்டிவாக தெரியுது. இப்போ இன்னும் போக போக இவங்களுடைய சேல்ஸ் வால்யூம் அதிகமாகிட்டு தான் போகுது. இவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி படா தோஸ்த்லேயே i3, i4, i5 அப்படின்னு அடுத்தடுத்த மாடல் லான்ச் பண்ணிகிட்டே வராங்க. இனி வர வண்டிகளும் இங்கே தோஸ்தோட இந்த வண்டி இந்த பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றதுனால இவங்களுடைய சேல்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்களும் தோஸ்தோ இல்லை படா தோஸ்தோ வச்சுருந்தா உங்களுக்கு அது எப்படி இருக்குது வண்டி, உங்களுடைய மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி எப்படி இருக்குது, சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக பதில் சொல்கிறேன். வேறு ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளை பற்றி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.